உயர்ந்த மாளிகை எப்பொழுது உயர்ந்து கொண்டே இருக்காது. என்றைக்காய்கள் ஒரு நாள் தரைமட்டமாகிவிடும். சேற்றில் பிறக்கிறது செந்தாமரை, அதன் சிறப்பு குறைந்து விட்டதா? முள்ளிலே மலர்கிறது ரோஜா, அதன் வாசம் வீசத்தால் மாறுபட்டதா? சிப்பிக்குள் பிறக்கிறது முத்து, அதன் மகிமை மங்கி விட்டதா? சுமக்கின்ற கருவறையும் சுமை தாங்கும் கல்லறையும் உனக்கும் எனக்கும் வேறுபட்டதா? மெரிக்கிற கல்லல் தாண்டி துதிக்கிற தெய்வமே உருவாகுது. என் தங்கையை பார்த்து காசி தேசிய பார்த்தாயா? இப்பொழுது உன்னுடைய அண்ணனே திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லியிருந்தான். இப்ப யாரு என் தங்கை? உனக்கு அண்ணி. ஒழுங்கு மரியாதையா அண்ணி என்று சொல்லி நான் செய்தது தவிர நான் காலில் இருந்து மன்னிப்பு கேட்டேன். யாருக்கு யாரு அண்ணி? அதெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவராவே. ஒரு அடக்க உடக்க இருக்குதா அவங்களுக்கு? உனக்கு இருக்குமா அந்த இது அடக்க உடக்க எல்லாமே இருக்குது. அந்த பணிவு எல்லாமே இருக்குது. இருக்குதா? அவளுக்கு என்ன தண்டனை? இவ்வளவு நேரமா அண்ணா சொல்லிட்டு திடீர்னு ஏங்க வாங்க போங்கன்ற அவங்க இதுல அவங்க அப்படித்தான் கூப்பிடுவாங்க. ஜமாத்துல ஏங்க 8 மணிக்கு வேண்டாம், ஒரு 9 மணிக்கா சேர்ப்பட்டுக்கு வாங்க. அது உனக்கு இல்லப்பா செக்கியா, அது உனக்கு இல்ல. சாணி கொட்டி அதனால போய் பட்டுக்கு போ. ஏசிடா சில்லுக்கு போ. ஏதோ ஒரு திட்டத்தோட அண்ணன் தங்கச்சி உறவையே பிரிச்சுட்டு அடிப்பாவி. உட்காரு, எனக்கு தெரியும். நீ மரியாதை பேசுமா, பெருத்துக்கு மரியாதை பேசு. சீக்கிரம் போயிட்டு ஆடிடுற அப்பெல்லாம் பேசக்கூடாது சொல்லி. ஆமா ஆமா, அம்மா வளர்த்துருந்தா நல்லது கிட்ட சொல்லி கொடுத்துருப்பா. அப்ப வளர்த்து வளர்ப்பாச்சு, அண்ணன் வளர்த்து வளர்ப்பாச்சு. என்ன பண்றது? உட்கார மாட்டேன் போடி. என்னால முடியாது போ சொல்லுன்னு சொல்றேன். கிடக்குற என்ன நடந்து போயிடுச்சு? என்ன நடந்துச்சு? நீ கத்திங்க முகத்துல முடிக்கவே எனக்கு பிடிக்கல. போடி உட்காரு, பாய்கிறோம். என்னடி அம்மா இவ்வளவு பாரு, நீ உடம்புக்கு ஆகாதுமா. ஏண்டி பண்ண? எவ்வளவு பணிவா, எவ்வளவு பாசமா, எவ்வளவு அன்பா உனக்கு உட்கார வைக்கிறேன். எந்த அண்ணியாச்சும் நாத்தனார் சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. நான் உட்கார வைக்கிறேன். ஏன்னா செல்ல நாத்தனார் அம்மாவா இருந்து பாக்கணும். அண்ணியா மயில ஏற்றி வச்சா கீழே வீசிருமா. அண்ணி அப்படி சொல்ல, அண்ணி சொல்ல, போடி பண்ணி அண்ணி நாத்தனும் எப்படி சண்டை போறாலும் பாருங்க. கை பார்த்தா சொல்லு யாருன்னு சொல்லி வாயில சொல்றாங்க புரிஞ்சுப்பாங்க. யாரு யாரு சொல்லுமா? நீ தாண்டி தேவடியா?
கோவம் தனியணும்னு என்ன பண்ணணும்? நீ இந்த இடத்து விட்டு போனா எனக்கு அதுவே போதும். இடத்து விட்டு போயிடுறேன். ஆனா மண்ணு கொஞ்சம் கொடுத்தம் பாரு, அதை நீயும் கொஞ்சம் குடிச்சிரு. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாண்டி, எனக்கு தாகமா இருக்கு. குடிக்கு ஒரே ஒரு முழுக்கு தண்ணி இருந்தா குடி. தண்ணில கீழே சிந்த விடக்கூடாதுடி. என் கையிலேயே குடுடி. நீ கையை சுழுக்கு போச்சுன்னா கை வலிக்கு பாடி கொடுங்க. சொம்ப கையில் பிடிச்சாவா கை சொல்லிட்டேன். மசாலா